ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு திடுக்கிற ஏதாவது ஒரு செய்தி கேள்விப்பட்டா, இப்ப நம்ம என்ன செய்வோம்டா, ஏதாவது ஒரு வேலையை செஞ்சு கொண்டிருப்போம், திடீர்னு நமக்கு ஒரு செய்தி வரும், அதோட டென்ஷன் ஆயிடுவோம், எங்களுக்கு அந்த வேலையை செய்யலாம் போகும். அதே மாதிரி எப்ப பார்த்தாலும் எங்களுக்கு ஒரு திடுக்க, மனசுல ஒரு ஒரு சஞ்சலம், ஒரு கோளாறு, எப்பயுமே மனக்குழப்பம். அப்படி இருந்தா இந்த துவா ஓதினால் நிச்சயமாக எங்களுக்கு அந்த குழப்பம் நீங்கும், மனசுல கூடிய கவலைகள் நிச்சயமாக அது இல்லாமல் போகும். பாருங்க, இப்ப மூன்றாவது இது அனஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய ரிவாயத். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, மூன்றாவது பிரார்த்தனை, அன்ன ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அன்ன ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான இதா ஹஸபஹு அம்ருன். இது இன்னொரு ரிவாயத்துல வருது, கான இதா கரபஹு அம்ருன். கரப என்றாலும் கஷ்டம், பிரச்சனை வந்தால், ஹஸபஹுண்டா திடுக்கிடக்கூடிய ஏதாவது செய்திகள், ஏதாவது துக்கம், துயரம் வந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த துஆவை ஓதுவாங்க. மனசஞ்சலம் வருது, மனசுல டென்ஷன் வருது, மனசுல குழப்பம் வருது, இது ஒரு சின்ன துவா தான், அவ்வளவுதானே. அப்ப இதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுவாங்க. யா ஹய்யு யா கய்யூம், யா ஹய்யு என்றும் உயிரோடு இருப்பவனே, யா கய்யூம் நித்திய ஜீவனே, பிரஹ்மதிக அஸ்தகீஸ் உன்னுடைய கருணையை கொண்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன், நான் உதவி தேடுகிறேன். அஸ்தகீஸ்னா என்ன? உன்னுடைய கருணையை கொண்டு, உன்னுடைய இரக்கத்தை கொண்டு நான் உதவி தேடுகிறேன், உன்னிடம் உதவி தேடுகிறேன். லேசான ஒரு துவா. யா ஹய்யு யா ஹய்யு யா கய்யூம், யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மதிக அஸ்தகீஸ். இதை நாங்க அதிகமாக ஓதுறதன் மூலமாக எங்களுக்கு ஏற்படுற மனக்குழப்பம், மனச்சஞ்சலம், பிரச்சனை, துக்கம், துயரம், மனசுல திடீர்னு வர கோளாறுகள், மனக்குழப்பம், நம்ம ஒன்றை யோசிச்சு செய்யலாம், ஒரு டென்ஷன், அடிக்கடி மனசு குழம்புற ஒரு நிலை இருந்தா, எதை செய்யறது, எப்படி செய்யறதுன்ற ஒரு திடுக்கம் இருந்தா, அது மாதிரி ஏதாவது பயந்த சுபாவம், சிலவங்களுக்கு எப்பயுமே பயந்த சுபாவம், அவங்களுக்கு இதை என்ன செய்யலாம், இந்த துஆவை ஓதலாம். இது திருமிதியில 3524வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஜாமிஉ திர்மிதியில 3524வது செய்தி. இது சஹீஹான ஹதீஸ் தான். அல்லாமா அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் இதை சஹீஹ் என்று சொல்கிறார்கள். அப்ப திரும்ப ஒருக்கா நான் சொல்றேன் பாருங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத், அன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான இதா ஹஸபஹு அம்ருன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏதாவது ஒரு கவலையோ அல்லது மனக்குழப்பமோ அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது திடுக்கிடக்கூடிய ஒரு செய்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்து விட்டால் இந்த துஆவை ஓதுவார்கள். என்ன துஆ? யா ஹய்யு யா கய்யூம், யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மதிக அஸ்தகீஸ். லேசான துஆ. அப்ப யா ஹய்யு என்றும் உயிரோடு இருக்கக்கூடியவனே, யா கய்யூம் நித்திய ஜீவனே, ரஹ்மதிக அஸ்தகீஸ் உன்னுடைய கருணையை கொண்டு, உன்னுடைய இரக்கத்தை கொண்டு, உன்னுடைய ரஹ்மத்தை கொண்டு நான் உன்னிடம் உதவி தேடுகிறேன், உன்னிடம் உதவி தேடுகிறேன். அப்ப இந்த துஆவை நம்ம என்ன செய்யலாம், ஓதிக்கொள்ளலாம். இது